ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் வியூவர்ஸ்னா அவங்க வினித். ஸோ இப்போ ரிவ்யூவில் பார்த்தீங்க அந்த மாதிரி ஒரு எடிட்டிங் எப்படி ஈஸியாக எலைட் மோஷனில் கிரியேட் பண்ணுறது தான் வாங்க வீடியோ கொடுக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் ஃபுல் ப்ராஜெக்ட் லிங்க் தந்துருக்கேன். அது வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், உங்கள் ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணால் போதும். அது எப்படி நான் சொல்கிறேன். கீழே வந்து ஒரு லேயர் இருக்கும், பிங்க் கலர் மாதிரி. அந்த லேயர் உடனே எடிட் குரூப் போயிட்டு ஷோ ஆகும். நான் டிஃபால்ட்டாக கொடுத்த ஒரு ஃபோட்டோ ஷோ ஆகும். ஸோ உங்கள் ஃபோட்டோ இதில் ஆட் ஆகும். ஃபஸ்ட் வந்து அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபைல் ஆப்ஷன் போங்க. கலர் அண்ட் ஃபைல் ஆப்ஷன் போன உடனே கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி ஒரு ஐக்கான் வாங்கிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து உங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ப்ளஸ் ஐக்கான் பண்ணுறேன். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ண உடனே இப்போ வந்து இது வந்து பாதி தான் வந்திருக்கு. அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னா வெளியே வந்துக்கணும். வெளியே வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்சாக்ஷன் போய்ட்டு கரெக்டாக பாதி தெரியிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்ச உடனே வெளியே வந்துக்கோங்க. அப்படியே அந்த ஃபோட்டோ வந்து வந்துடும். ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 10 ஃபோட்டோ கொடுத்து வந்து எஃபர்ட் தந்திருப்பேன். ஸோ இதில் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோடனே கலர் அண்ட் ஃபைல் ஆப்ஷன் வாங்க. ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணோடனே இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதே மாதிரி எல்லா ஃபோட்டோவும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ வந்து ஷோ ஆகும். ஸோ அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வாங்க. இங்கேயும் அதே மாதிரி தாங்க. ஏதாவது ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபைல் ஆப்ஷன் போய்ட்டு ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணுங்க. இதே மாதிரி எல்லா ஃபோட்டோக்கும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. நான் போட்டு ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் ஆகும்.